ஹே ஆல், இன்றைக்கி நம்ம கிளாஸ் 9 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னா நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் தான். நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்னால் என்ன அப்படின்னா, அதாட்டும் நம்ம வந்துட்டு சின்ன கேப் இருக்கிற இடத்துலலாம் ஃபீல் பண்ணுவோம்ல, அதுதான். ஸோ அதுக்காக நான் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட் நான் ஒரு வளையலை வச்சுட்டு பென்சிலால் சர்க்கிள் போட்டுக்கிட்டேன். நீங்களும் அதே மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு தென் அதுக்கப்புறமேட்டு அது மேலே கோன் வச்சு நான் ஒரு பெரிய சர்க்கிள் போட்டுக்கிட்டேன். தென் அதுக்கப்புறமாயிட்டு அந்த சர்க்கிள்குள்ளே சென்டர் பார்ட்டில் வந்துட்டு ஒரு சின்ன ஃப்ளவர் மாதிரி அதாட்டும் ஒரு சின்ன குட்டி சர்க்கிள் போட்டு அதில் வந்துட்டு ஹம்ஸ் போட்டிருக்கேன். தென் அதுக்கப்புறமாயிட்டு அந்த ஹம்ஸுக்கு மேலேயே பெரிய பெரிய ஹம்ஸ் போட்டிருக்கேன். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதோட பாட்டமில் வந்துட்டு ஒரு ஸ்பைரல் போட்டு அதில் வந்துட்டு ஹம்ஸ் போடுறேன். ஹம்ஸ் போட்டுட்டு அது மேலே வந்துட்டு பெரிய பெரிய ஹம்ஸ் நான் போடுறேன். இதே மாதிரி டாப் லெஃப்ட் ரைட்டுன்னு நான் போடுறேன். போட்டதுக்கு அப்புறமாயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, தென் அதுக்கப்புறமாயிட்டு எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கே எல்லாமே நான் குட்டி குட்டி சர்க்கிள் நான் போடுறேன். இந்த மாதிரி நீங்கள் போட்டாலே போதும், நமக்கு அழகான ஒரு டிசைன் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் நமக்கு மறுபடியும் நமக்கு கேப் கிடைக்கும். அந்த கேப்பில் வந்துட்டு ஃபுல்லாகவே ஃபில் பண்ணணும். பட் நான் வந்துட்டு லாஸ்ட்டாக தான் ஃபில் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, நம்ம வந்துட்டு டிசைன் நமக்கு வந்துட்டு கொஞ்சம் மட்டும் ட்ரை ஆகணும். ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஃபில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரெக்டான ஒரு டிசைன் நமக்கு கிடைக்காது. ஸோ நான் நெக்ஸ்ட்டு டிசைன் போகிறேன். நெக்ஸ்ட்டு டிசைன்லேயும் சேம் அதே மாதிரி நான் சர்க்கிள் போட்டுக்கிறேன். இதில் வந்துட்டு என்ன டிசைன் போடுறேன் அப்படின்னா, ஃபுல்லாகவே லீஃப் தான். கொடி கொடியாக லீஃப் வரைகிறேன் நான். எப்படின்னு பாருங்கள். அதாட்டும் நான் சென்டர் அதாட்டும் கீழே இருந்து பாட்டம்லேருந்து டாப் வரைக்கும் ஒரு கொடி மாதிரி போட்டு அதில் வந்துட்டு ஃபுல்லாகவே லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்துட்டு இந்த லீஃப் போட்டிருக்கேன். லீஃப் போட்டுட்டு அதோட சென்டர் பாயிண்டில் ஒரு குட்டியாக ஒரு லைனும் வச்சுருக்கேன். தென் அதுக்கப்புறமாயிட்டு நமக்கு எங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அங்கே எல்லாமே கொடியாட்டம் போட்டு அதில் லீஃப் தான் நான் போட்டிருக்கேன். தென் அதுக்கப்புறமும் நமக்கு கேப் இருக்கும். அந்த கேப்பில் எல்லாத்துலேயுமே நான் குட்டி குட்டி சர்க்கிள் போட்டு இந்த டிசைனை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு நமக்கு டிசைன் தான் ஜாஸ்தியாக இருக்கணும். நமக்கு வந்துட்டு நிறைய ஃபீலிங்ஸ் இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கும். சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். இது என்ன அப்படின்னா, ஃபுல்லாகவே நமக்கு லோட்டஸ் தான் வரும். ஸோ அதுக்காக இதுலேயே வந்துட்டு அந்த காம்பு மாதிரி போட்டு தென் அதில் வந்துட்டு நான் லோட்டஸ் டிசைன்ஸ் தான் போடுறேன். பாருங்கள் நான் எப்படி போடுறேன் அப்படின்ட்டு. தென் நான் லோட்டஸ்க்கும் லீஃப் இருக்கிற மாதிரி கீழே அந்த காம்பில் வந்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் வந்துட்டு 2 லீஃப் போட்டிருக்கேன். தென் அதே மாதிரி நமக்கு எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெங்கெல்லாம் நான் லோட்டஸ் போட்டிருக்கேன். தென் அதுக்கப்புறமும் இன்னும் கேப் இருந்தது அப்படின்னா நான் வந்துட்டு ஸ்பைரல் ஆட்டம் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு மொட்டு இப்போ தான் பூக்கிற ஒரு மொட்டு மாதிரியும் நான் போட்டிருக்கேன். தென் இதுக்கப்புறமாயிட்டு தான் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு டிசைனுக்கே நான் ஃபில் பண்ணுறேன். பாருங்கள் நான் எப்படி ஃபில் பண்ணுறேன்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம அவுட்லைனை தான் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறமாயிட்டு தான் எம்டி பிளேஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணணும். இல்லை அப்படின்னா நமக்கு டிசைன் கரெக்டாக இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்போயுமே அவுட்லைனை தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம டார்க் ஆக்கணும். இவ்வளோ தான். நம்ம இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் எல்லாம் நம்ம எங்கே ஜாஸ்தி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம மெஹந்தியில் அதாட்டும் ஒரு இதில் வந்துட்டு கிரிட் டிசைன் நம்ம போடுறோம் அப்படின்னா அதுக்கப்புறமாயிட்டு நம்ம நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் தான் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவோம். நம்மளோட மெஹந்தியில் வந்துட்டு நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் செக்ஷன் இல்லாமல் ஒரு டிசைன் நம்ம இருக்கவே இருக்காது. அழகாக இது வந்துட்டு ஹைலைட் பண்ணி காட்டும். சரி, ஓகே, நம்ம வந்துட்டு இப்போ இன்றைக்கி நான் த்ரீ டிசைனை போட்டிருக்கேன். உங்களுக்கு ஹோம்ஒர்க் இருக்குது. நீங்கள் எக்ஸ்ட்ராவும் ஒரு டிசைன் பார்த்து நீங்கள் போட்டு எனக்கு 4 டிசைனாக நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணணும். தேங்க்யூ, பாய்.